இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ ஹவுஸ் கீப்பிங், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. லைக் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நல்லா கலந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ரயான் எப்படி பண்ணியிருக்காரு? அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். என்ன இந்த படத்தில் நிறைய கோவப்பட்டிருக்கான், அது இங்கே தான் நான் பார்க்குறேன். உள்ளே நிறைய கோவப்பட்டான், அங்கங்கே இருந்துச்சு. ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. ரயானை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அவன் உள்ளே டீசர் அவனோட படம் போடும் போதே நாங்கள் ரொம்ப கத்திட்டு இருந்தோம். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அதனால் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆமாம், டிக்கெட்டிப்பாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மைக் இறக்குனீங்கன்னா இன்னும் கீழே தான் போகிறேன். நானும் ரொம்ப நேரம் கீழே போகிறேன். ரயான் அவர்களை பாய் பெஸ்டியாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? அந்த ஏங்க மேலேயாவது இல்லை ரயான் வந்து பாய் பெஸ்டியாக லவரான்றதே டவுட் வந்துருச்சு படத்தில். ஏன்னா ஹீரோயின் மேம்க்கே டவுட் வந்துருச்சு. பாய் பெஸ்டியாக பார்க்குறது நல்லா இருக்குது. என்ன அவன் கொஞ்சம் லவராக இருந்திருக்கலாம் அந்த படத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டான். அவன் அடி வாங்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஸோ அதான் பிக் பாஸ் இப்படி ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒன்றா படம் பார்க்குறது. ஸோ அது எப்படி சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் உள்ளே டீசரில் கத்திட்டு இருந்தோம்ல. ஸோ ஸ்க்ரீனில் வந்து ஒன்றா பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் பிக் பாஸ் வந்தோடனே என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? தூங்கினேன், அப்புறம் நல்லா சாப்பிட்டேன். அந்த ரன்னர் எப்படி இருக்கு? அந்த ஒரு இதே கேள்வி மக்கள் கொடுத்த அன்பு. ஆமாம், மக்கள் கொடுத்த அன்புனால தாங்க நான் இங்கே நிற்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய் மேம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பிக் பாஸ் ஜேர்னி. தேங்க்யூ. ரயான் உங்கள் ஃப்ரெண்ட் நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு எப்பவுமே படம் பண்ணுன்றது ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அது பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்த உடனே அவனுக்கு நடக்குதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவரால் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. லைக் இப்போது இந்த 2K ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, நல்லா இருந்துச்சு. நாங்கள் சீரியல்லாம் பார்த்துருக்கோம். ஆன் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எப்பவுமே அதெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். படம் நடிக்கணும்டா, இப்படி இருக்கணும்டா, ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்க்கணுண்டான்னு. அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய் பெஸ்டி ரயானை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியல, எனக்கு பாய் பெஸ்டின்றதுக்கு என்ன அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. அவன் பாய் பெஸ்டியாக இந்த படத்துலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் ஆக்சுவலாக ஃபியான்சே மாதிரி தான் இருந்திருப்பான் அவங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷனே எனக்கு பெருசாக அதில் என்னன்னே புரியல. நிஜமாக எனக்கு அது என்னன்னே தெரியல பெருசாக. அதனால் நான் அவனை வந்து அவனோட கேரக்டர் என்னென்னா ஹரிஷ் லாஸ்ட்லி அவன் வந்து கல்யாணம் டேட் பண்ணி லைக் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பையன் அப்படின்றது. அவன் ஆக்சுவலாக பாய் பெஸ்டியே கிடையாது படத்தில். ஸோ ரயானுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே நிற்கிறது இல்லையா? ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஹாப்பியாக இருக்குது. ரயானுக்காக வராமல் வேறு யாருக்காக வருதுன்னு தெரியலையே. அவனுக்காகன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக அடுத்தடுத்து படம் பண்ணுவான். அப்பயும் நாங்கள் வருவோம், நாங்களும் படம் பண்ணுவோம், அப்போ அவனும் வருவோம். அவ்வளோதான். உங்களை நாங்கள் எப்போ ஆன் ஸ்க்ரீனில் தெரியல. நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். மேபி இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த ஜேர்னி எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் 1 வீக் ஆயிருக்கு. 1 வீக் நாங்கள் ஜெட்லாக்லேருந்து இப்போ தான் ஒரு மாதிரி நார்மல் நிலைக்கு திரும்பியிருக்கோம். நல்லாயிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ரியல் வின்னர் ஜாக்லின்னு சொல்லி அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அன்பு தொல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இதுக்காக தானே நம்ம பிக் பாஸ்குள்ளே போகணும். நான் அதை வந்து மொத்தமாக ஏற்றுக்கிறேன். லைக் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆத்மார்த்தமாக அதை பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட லவ்லாம் வந்து பார்க்கும்போது இவ்வளோ நாளும் நம்மளுக்கு இவ்வளோ நாள் கிடச்சதே கிடையாது அப்படின்னும் போது அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய்ண்ணா, எப்படி? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்னதெல்லாம் கனவெல்லாம் காணிட்டு இருப்போம். அந்த கனவெல்லாமே நினைவாகிறப்போ ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. முக்கியமாக பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்தோடனே உங்களுடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இல்லை, எல்லாமே ரொம்ப சரியலாக இருக்குது. ஏன்னா கனவா நினைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்று நடக்கிறப்போ ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்குது. இதை நடத்தி வச்ச தேனாண்டால் பிக்சர்ஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்வைட் மீடியாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் என் கூட நடித்தவங்க லாஸ்ட்லியா, ஹரிபாஸ்கர் எல்லாமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அருண் ப்ரோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் வந்திருக்கிற படம். ஸோ எல்லாமே அந்த ஹோலாகவே எல்லாமே அமைஞ்சிடுச்சு தானாக.
ஆசைப்பட்டது எல்லாமே அமையிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? காக்கைக்கு தன் குஞ்சு புண் நான் என்ன படம் நடித்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க ஜென்யூனாகவே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என்னென்னா காமெடி, லவ், அப்புறம் ஒரு மெசேஜ், இந்த ஜென்ரேஷன் லவ் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜும் இருக்குது. அதனால் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறதால அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆன் ஸ்க்ரீனில் அவங்கள பார்க்கும்போது, அதாவது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எமோஷ்னல் ஃபேக்ட் இல்லை எல்லாமே சரியலாக தான் இருந்துச்சு. நம்பலாமா வேண்டாமா நானே எனக்கு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது சில விஷயங்களை நம்ம வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நான் இருக்கேன். முக்கியமாக பிக் பாஸ்க்குள்ளே என்ன தான் சண்டைலாம் போட்டாலும் இங்கே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது இல்லை அதுதான் அவங்களோட கேரக்டர் இப்போ வெளியே தெரியுது. அது ஒரு ஷோ, அந்த ஷோவாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். அந்த ஷோ முடிஞ்சு இப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதா போகுது. இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். முக்கியமாக அவங்க எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காங்களே பை பெஸ்ட். அது கலாய்க்கிறது அது சும்மா அதுவும் ஃபன் தான். ஜாலியாக எடுத்துக்கிட்டால் எதுவுமே பிரச்சனை இல்லை, சீரியஸாக எடுத்துக்கிட்டா தான் பிரச்சனை. ஸோ எல்லாமே ஃபன்னாக ஒரு ஜாலியான படம்ன்றதால எல்லாரும் தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தா. தேங்க்யூ. எல்லா மைக்கும் எடுக்கணுமா? சிங்கிள் நாங்கள் எல்லாரும் ரயான் எப்படி இருந்தா சொல்லக்கூடாது, படம் எப்படி இருந்தது. எந்த மைக் எடுக்கணும்? எடுக்கலாம் வேண்டாமா, பேசினா மட்டும் போதும். எங்க பார்த்து பேசுறது? ஏதாவது ஒரு கேமரா சைடு பார்த்து ஓகே நாங்க பேசுறது கேக்குமா? நீங்க எப்படி இந்த மைக் போட்டு பேசுவீங்க அந்த மாதிரி பேசுங்க மேம். கொஞ்சம் முன்னாடி. ஓகே இப்போ கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ எங்கனாலே கேக்குது. படம் வந்து நல்லா இருந்துச்சு. மேம் நீங்க நின்னுட்டு பேசினாலே கேக்கும் மேம். ஆமா நில்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். சரி நீ சொல்லு மச்சான். ஓகே நாங்கள் இப்போ தான் வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. நான் 90s கிட்ஸுன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் 90s கிட்ஸ் தாண்டி. பட் ஆனால் ரயான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தான். நாங்கள் வந்து பிவியில் பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பயங்கர க்யூட்டாக நடிச்சிருந்தான். அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தான். ஆமாம், ஆனால் ரயான் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நாங்கள்லாம் கத்திட்டு இருந்தோம், ரயான் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மொத்த படமாக பார்க்கும்போது ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ரயான்காக வந்து பாருங்கள் எல்லாரும் படத்தை. ரயான்காக மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்லியாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக தெரியும் நாங்கள் பிக் பாஸ்ல பார்த்துருக்கோம். பிக் பாஸ்ல நாங்கள் அதை பார்த்துட்டோம். இனி ஒளிஞ்சிருக்க மாட்டாரு, நிறைய படமா பண்ணுவார். ஆமாம் ரெண்டு ஆல்ரவுண்டர். சாக்லேட் பாய் தான் ஆக்ஷன் ஹீரோ. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும். ப்ளே பாயா இருக்கணும். ஏதாவது क्वेश्चंस கேளுங்க அந்த மாதிரி. மேம் சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்கானது கிடைக்கும். வேணாங்க. முதல்ல க்ரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப அந்நியமாக எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களாக இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, ரயான், இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. தே ஹவ் டன் அ வெரி ஃபென்டாபுலஸ் ஜாப் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைபாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு நைஸ் ஃப்ளிக் ஆஃப் ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ மொத்த க்ரூக்கும் வாழ்த்துகள். நீங்களும் தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். எங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நீ சொல்லு மச்சான். மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதானா? வேற ஏதாவது சொல்லு. ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஏதாவது இருக்கா கொஸ்டின்? ஏதாவது இருக்கா அந்த படத்துக்கு? அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் பேசிடுவாங்க. லிவன்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. முன்னாடி வா. அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா, அது கலாச்சாரத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு.
லிவிங்கில் இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க, அது தப்பில்லை. இல்லை, 2 இண்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டாக எது இருந்தாலும் அது தப்பு இல்லை. அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து. ஆனால் இதில் படத்தில் லிவ்ன்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும். அதை தாண்டி இதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்டர்டெய்னிங்காக ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்தை. லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனால் அட்வைஸாக நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்கள். இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கும் போது நல்லாயிருக்கும். அவ சொன்னதை தூக்கிடுங்க, கட் பண்ணிடுங்க. அது சார் சொல்லுங்க. இப்படி நீங்கள் எனக்கு தெரியும் பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்து சொல்வியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலே தான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்காக உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேலே வருது. ஸோ இந்த படத்தில் வந்து அது வந்து இதில் வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்கள். இல்லை, அவ சொல்றது எதுவுமே அந்த படத்தில் இல்லைங்க. படத்தில் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பார்த்துருங்க ப்ளீஸ். ஆனால் தேங்க்ஸ், நான் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்கண்ணா. வாய்ஸ் ராஜேந்திரன் வாய்ஸா? தலை நல்லா இருக்கு தலை வாய்ஸ். பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்கள்? எல்லாருக்கும் வணக்கம். பேர் சிவகுமார். இங்கே தம்பி ரயானோட படத்துக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்ற படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருந்தது. பட் தமிழில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது. ஒரு நல்ல மாரல் இருந்தது. அம்மானால தான் ஒரு லவ்வை வந்துட்டு பிரிக்கவும் முடியும்னு நினச்சா அதே அம்மானால ஒரு லவ் சேரவும் முடியுன்றதை வந்துட்டு நல்ல ஒரு மாரலாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரயானுக்கு ஆல் தி பெஸ்ட். ரயானோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பையன். அவனுக்கு இந்த மாதிரி பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே அது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ரயான் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவி பார்த்தேன். ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. படத்தில் வந்து கேஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹரிபாஸ்கர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட்லியை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராயன் வந்து ஒரு லக்கி நான் சொல்வேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ் ஷோவிலேருந்து வெளியே வந்த உடனே அந்த படத்தோட ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச், அதுக்கப்புறம் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் இதுக்கு ஒரு லக் வேணும். அது கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவரை இன்னும் நிறைய படத்தில் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். படமும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அந்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. படம் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் ஆன ஷோவிலேருந்து நான் வந்து பார்த்துட்ருக்குறோம். நான், ப்ரொடியூசர், தென் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே போய் பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசனையாக இருந்தது எப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து டெபியூவாக இது பண்ணுறோம், எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஃப்ரம் ஸ்டார்டிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க நல்ல ரெஸ்பான்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் அதை விட ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா ஆடியன்ஸும் மறுபடியும் தேட்டரில் போய் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் எங்கள் ப்ரொடியூசருக்கு, தென் மியூசிக் டேரக்டருக்கு, அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அவரோட எஃபோர்ட்லாம் வந்து மேக்ஸிமம் போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரிலேட்டபிளாக பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள்.